அனைத்து இந்திய கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சிகளோடும் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். மக்கள் ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவோம் என்று நம்புகிறேன். அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இழுபறி நீடிக்குது. பட் கட்சி தலைமை இறுதியாக அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இறுதியாக தமிழகம் மாதிரி இங்கேயும் நல்ல முடிவை சொல்லுவாங்க. வேட்பாளர் பட்டியல் விரைவில் விட்டுருவாங்க. ஏன்னா இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 23ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடையில சொல்லி ஆகணும்ல, சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளே சொல்லிடுவாங்க. இல்லை அதாவது எல்லா கூட்டணி கட்சிகள் இடையே இந்த பிரச்சனை நீடிக்குது. அதே மாதிரி என்ஆர் பிஜேபிலையும் பிரச்சனை இருக்கலாம். அது என்னன்னு நான் மற்ற கட்சியில் நடக்கிறத நான் எப்படி தெளிவாக சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இந்த தேர்தல் அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி தமிழகத்தோடு சேர்த்து வைக்கிறது தான் எப்பொழுதும் வழக்கம். இந்த பகுதியில் தமிழகத்தோடு சேர்த்து வைக்கிறதும், மாஹி பகுதியில் கேரளாவோடையும், ஏனம் பகுதியில் ஆந்திராவோடையும் சேர்த்து வைக்கிறது தான் வழக்கம். தேர்தல் கமிஷன் என்ன காரணத்துக்காக இப்படி அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது நல்லதில்லை. நம்ம தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் காரைக்கால், பாண்டிச்சேரி, அங்கே எந்த தேதியில் தேர்தல் நடக்குதோ அந்த தேதியில் இங்கேயும் தேர்தல் சொன்னால் அதுதான் மற்றவர்களுடைய ஊடுருவல் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் என்ன காரணத்துக்காகவோ இதை மாதிரி பாண்டிச்சேரி யூடியை கொண்டு போய் கேரளா, வெஸ்ட் பெங்கால் அந்த இதோட போய் சேர்த்துருக்குறாங்க. இது தவறானது. இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் திட்டமிட்டு அதிகமான நாட்களை அறிவித்து அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு பிஜேபி அதிமுக பிரச்சாரத்துக்கு ஏதுவாகவும், புதுச்சேரியில் அவகாசமே இல்லாமல் அனைத்து கட்சிகளும் மிகுந்த நெருக்கடிக்கு இருக்கக்கூடிய நிலையிலே அறிவித்திருக்கிறது ஒரு மிகவும் வருத்தமான விஷயம். ஆனால் தேர்தல் கமிஷன் அறிவித்து அவங்க பின்வாங்கின வழக்கம் இல்லை. அதனால் அது நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் கேள்விக்குறி. இது எனக்கு 10வது தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் நான் 10வது முறை போட்டிடுறேன். 4 முறை ஜெயிச்சிருக்கிறேன், 5 முறை தோத்துருக்கிறேன். இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவேன்.